என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆன்மீக நன்மைகளுக்கு நன்றி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 25 வரை. ஆன்மீக நன்மைகளுக்கு நன்றி. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். எபிரேயர் 10:19 முதல் 22 வரை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மையையும் நாம் ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும்போது நம் இருதயம் நன்றியால் துதிப்பாடுகிறது. இது அவசியம். முக்கியமாக நாம் பெற்ற ஆன்மீக நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். 1. ரட்சிப்பு. பாவ உணர்வின்றி ஏனோ தானோவென்று வாழ்ந்த நம்மை மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மறுபிறப்படைய செய்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி சிலுவையில் நம் தண்டனையை அவர் சுமக்க நமக்கு விடுதலை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 2. பரிசுத்தம். கிறிஸ்துவை சிலுவையில் அவர் ஈட்டித் தந்த மீட்பை ஏற்றுக்கொண்டவுடன் நமக்குள் வந்து வாழும் நம்மை ஆளும் பரிசுத்த ஆவிக்காக நன்றி சொல்லுவோம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவதால் பாவத்தை விட்டு விலகி நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 3. கிறிஸ்துவின் போதனை. கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதோடு தாம் வாழ்ந்த காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், தேவனை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், தேவனிடத்தில் மனிதரிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று அநேக காரியங்களை அழகாக போதித்தாரே, அதற்கு நன்றி செலுத்துவோம். 4. சபை. ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாகவும் அன்பையும் ஐக்கியத்தையும் அனுபவிக்கத்தக்கதாகவும் அவ்வப்போது ஆன்மீக உணவை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாம் பெற்ற பேரின்பத்தை மனுக்குலம் அனைத்தும் பெறும்படி ஆன்ம ஆதாய பணி செய்வதற்காகவும் நமக்கு சபையை ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். 5. நித்திய வாழ்வு. மரித்தாலும் பிழைக்கப் போகிற மகிழ்ச்சிக்காகவும் நித்தியமாய் தேவனோடு உறவாடி வாழப்போகிற மோட்ச பேரானந்தத்திற்காகவும் அதன் முன் சுவையாக இவ்வுலகில் நாம் அனுபவிக்கிற தேவ ஆளுகைக்காகவும், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யாம் பெற்ற இன்பம் பேரின்பமாகும். யாம் கண்ட இயேசுவே பேரொளியாவார். யாம் பெற்ற இன்பம் பேரின்பமாகும். யாம் கண்ட இயேசுவே பேரொளியாவார். தீர்மானம். 1000 நன்றி சொல்வேன், ஆண்டவருக்கு பாடல் பாடிடுவேன்.